வணக்கம் நண்பர்களே. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் சக மாணவிகள் பள்ளியிலோ கல்லூரியிலோ தன்னுடன் படிக்கும் சக மாணவிகளையே தவறாக புரிந்து பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய ஆண் பிள்ளைகள் வளரக்கூடிய காலம் இது. இவர்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய முடியுமா? சிறு வயதிலேயே இவர்களை அடையாளம் காண முடியுமா? வயதான பின்பு இவர்கள் இப்படி பாலியல் ரீதியான ஒரு பெரிய வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு மனிதனாக வளர்ந்து விடுவான் என்பதை சிறு வயதில் அடையாளம் காண முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இது குறித்து சில மருத்துவர்களிடம் கேட்டும்போது சொன்னாங்க, ஆமாம், பச்சை, மஞ்சள், சிகப்பு அப்படின்னு 3 நிறம் கொடுக்குறாங்க. இதுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சற்று கவனமாக சிறு வயது அதாவது ஒரு சின்ன வயசு பசங்களை 5 வயசுக்கு மேற்பட்ட அந்த சிறு பையன்களை கவனித்தாலே தெரிஞ்சிடும். என்னென்னா, முன்னாடியெல்லாம் ஒரு காமத்தை குறித்த ஒரு கேள்விகளுக்கு நான் 15 வயசுக்கு மேலே தான் அதெல்லாம் தேடவே முடியும். முதியவர்கள்ட்ட கேட்க முடியாது. ஆனால் இப்போ எல்லாருக்குமே இதெல்லாம் பெரியவங்க சொல்லாட்டியும் தேடுறதுக்கு ஏஐ இருக்குது, கூகுள் இருக்குது, எல்லாமே இருக்குது. தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி அவங்க பேச மாற்றிட்டாங்கன்னா இவங்க பச்சை நிறம், இல்லை கூடுதலாக கொஞ்சம் கேள்வி கேட்டாங்கன்னா இவங்க மஞ்சள் நிறம். இந்த சிகப்பு நிறங்கிறது என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே பெண்களை குறித்த பேச்சு, கேலி, கிண்டல், சிறு சிறு சேட்டைகள் இதையெல்லாம் யார் கவனிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான நேரம் இவர்கள் பள்ளியில் இருப்பார்கள். ஆசிரியர்கள் இந்த சிறுவர்களை, இந்த மாணவர்களை கண்டறிய முடியும். இப்படி இந்த சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சு நிறம் பிரித்தல், அதுக்காக அவங்கள நம்ம குற்றம் சொல்லலை. பச்சை ரைட், இவன் இப்படி தான் இருப்பான். மஞ்சள் கொஞ்சம் டேஞ்சரஸ், சிகப்பு ரொம்ப டேஞ்சரஸ். இவங்க இந்த மஞ்சள் சிகப்பு அடையாளத்தோடு வளர்கிறாங்க இல்லையா? எந்த கேள்வி கேட்டாலும் திருப்தி அடையாத ஒரு மாணவர் குழு சின்ன வயசுலேயே அந்த பாலியல் தூண்டுதல் காரணமாக அதிக கேள்விகளை கேட்கும் மாணவர்கள், இவர்களை மிகுந்த கண்காணிப்போடு கவுன்சிலிங் மற்றும் அதிக விளக்கங்கள் கொடுப்பதன் மூலமாக பின்னாட்களில் அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை செய்யாமல் நாம் தடுத்து விடலாம் என்று மருத்துவர்களுடைய கணிப்பு. இப்போ நம்ம இதை யார் செய்யணும்? ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கூர்ந்து கவனித்து, ஆண் பிள்ளைகளை கூர்ந்து கவனித்தால் இந்த பாலியல் வன்புணர்வு குற்றங்களை எதிர்காலத்தில் பெரும்பாலும் நாம் தவிர்க்க முடியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். ரைட்டா? நல்லது.